ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இட்லி பொடி எப்படி இருக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் நான் 3/4 கப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டும் வந்து சமமாக தான் எடுத்துருக்கிறேன் நான். பாருங்கள், நான் எடுத்து ஒரு கனமான கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சு இது ரெண்டுத்தையும் நான் வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த கப்பு எவ்வளோ, அந்த 3/4 கப்பில் நான் கடலைப்பருப்பு எடுத்து அதே அளவு தான் உளுத்தம் பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு நான் வந்துட்டு 12 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், எனக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது. அந்த கல்லில் அந்த கடாயில் இருக்கிற சூடுலேயே நான் இந்த மிளகா வறுக்கிறேன். பாருங்கள், இது கூட நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், பெருங்காயத்தூள் சேர்த்துனா நல்லதுங்க. உளுந்து வந்து உப்புசம் தரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு திட்டமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோன்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்து எடுத்து நான் கொட்டிக்கிட்டேங்க. இப்போ நான் வந்துட்டு கருவேப்பிலை 4 கொத்து சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை எடுத்து நான் தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சு தண்ணி நல்லா உதிரிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாயில் நான் போட்டு கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சு விட்டுட்டு அதை கொஞ்சம் வறுத்துட்ருக்கேன். நமக்கு அந்த ஈரத்தன்மை வந்துட்டு போகணும். நல்லா மொறுன்னு நம்ம கையில் அமுக்கும் போது நல்லா அது வந்து மொறுலாம் நமக்கு வந்து இதுவாகணும், உடையணும் அந்த கருவேப்பிலை வந்துட்டு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டேங்க. உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள், 1/2 ஸ்பூன். நார்மலான ஸ்பூன் வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதே அளவு போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து நான் ஆற வைக்க தட்டில் கொட்டி ஆற வைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. கடையிலலாம் வாங்காதீங்க. கடையில் எதை போட்டு அரைக்கிறாங்கன்றது தெரியாது. நம்ம வீட்டையே செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஆற வச்சுருக்கேன். நம்ம ஆற வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். சூடுலேயே நம்ம டப்பாவில் போட்டுட்டோம்னா உருண்டை ஆகிடும். இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. எனக்கு நான் செஞ்சு டேஸ்ட்டு பார்த்து தான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். 4 இட்லி, கொஞ்சம் காரப்பொடி. ஓகே, தேங்க்யூ.